உணர்ச்சி ரீதியான விளைவுகளை தீர்ப்பதற்கு சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் தற்போது நிலவும் சமூக யதார்த்தங்களை அறிந்துள்ளது என்றும் திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அது இளம் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தன் மீது பதியப்பட்ட பாலியல் வழக்கை ரத்து செய்ய கோரி இளைஞர் ஒருவர் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீதிமன்றம் தற்போது நிலவும் சமூக யதார்த்தங்களை அறிந்திருக்கிறது அப்படின்னும், திருமணத்துக்கு முந்தைய நெருக்கம் இன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி நீதிபதி கருத்து தெரிவித்ததோடு இல்லாம உணர்ச்சி ரீதியான விளைவுகளை தீர்ப்பதற்கு சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியாதுன்னு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இருவருக்கிடையே என்ன நடக்கிறது என்பது தனிப்பட்ட விருப்பத்தின் எல்லைக்குள் தான் உள்ளதுன்னும், அந்த உறவு பாசத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டதா, திருமண எதிர்பார்ப்பு அல்லது வெறும் பரஸ்பர இன்பம் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இளைஞர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டிருக்கிறதுங்க. நிலையை சார்ந்த இளைஞர் விஜய் அப்படிங்கிறவர் கடந்த 2014ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும் போது சக இளம்பெண் ஒருவனோட நட்பாக பழகி காதலித்து வந்திருக்கிறாரு. இளைஞரோட தாத்தாவோட வீடும் அந்த இளம்பெண்ணோட வீடும் அருகருகால இருக்கிறதுனால தாத்தா வீட்டுக்கு அடிக்கடி செல்லும் இளைஞர் அந்த பெண்ணுடன் போது தனியாக இருந்து வந்துள்ளார். பின்னர் பல்வேறு காரணங்களால அந்த இளைஞர் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள மறுத்து வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்ய முயற்சித்த போது இளம்பெண் தன்னை திருமணம் செய்வதாக கூறி 9 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பாலியல் உறவில் இருந்துவிட்டு தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சிப்பதாக புகார் அளித்திருந்தாரு. அந்த புகாரின்படி இளைஞர் மீது வள்ளியூர் போலீசார் தொடர்ச்சியான பாலியல் பலாத்காரம், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. வள்ளியூர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில தன் மீது பதியப்பட்ட விசாரணையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. விசாரணையின் போது மனுதாரரோட வழக்கறிஞர் ஜெயமோகன் என்ன சொன்னார்னா, மனுதாரர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதுன்னு, ஆரம்ப கட்டத்தில் அவர் எவ்வித ஏமாற்றும் எண்ணத்தில் இல்லை எனவும், மேலும் காலம் கடந்து மனுதாரர் மீது இளம்பெண் புகார் கொடுத்துள்ளார், எனவே இந்த வழக்கை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் வாதிட்டாரு. இந்த மனுவானது நீதிபதி புகழேந்தி முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தது விசாரணை செஞ்சு தீர்ப்பை வழக்க ஒத்தி வச்சிருந்தாரு. இன்று அந்த தீர்ப்பை வழங்கிய புகழேந்தி மனுதாரரும் இளம்பெண்ணும் ஏறக்குறைய 9 ஆண்டுகள் பாலியல் உறவில் இருந்து வந்துள்ளனர். இது நீண்ட கால பாலியல் உறவின் போது புகார்தாரர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தது இருவரின் சம்மதத்தின் அடிப்படையிலான உறவு என்பதை குறிக்கிறதுனும், மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக கூறியதற்கான எந்த குற்றச்சாட்டும் தெரியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் நீதிமன்றம் தற்போது நிலவும் சமூக யதார்த்தங்களை புரிந்திருக்கிறதுனும், திருமணத்துக்கு முந்தைய நெருக்கம் என்ற காலகட்டத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டதுனும், இருவர் தாமாக முன்வந்து ஒரு உறவில் ஈடுபட்டு நீண்ட காலத்திற்கு உடல் ரீதியான நெருக்கத்தில் ஈடுபடும் போது அந்த உறவில் அடுத்தடுத்த முறிவு ஏற்பட்டதில் குற்றவியல் சட்டத்தினை பயன்படுத்துவது தவறுனும், இதற்கிடையே இருவருக்கிடையே என்ன நடக்கிறது என்பது தனிப்பட்ட விருப்பத்தின் எல்லைக்குள் தான் உள்ளதுன்னும், அது பாசத்தின் அடிப்படையில் ஏற்பட்டதா, திருமண எதிர்பார்ப்பு அல்லது வேறு பரஸ்பர இன்பம் என்பதாங்கிறது குறித்து அவங்களுக்கு மட்டுமே தெரியும். இது போன்ற விஷயங்கள் நீதிமன்றம் உறுதியாக தீர்மானிப்பது சாத்தியமில்லை அப்படின்னு குறிப்பிட்ட அவரு, தனிப்பட்ட நடத்தையை ஒழுக்கப்படுத்தவோ அல்லது தனிப்பட்ட ஏமாற்றத்தை வழக்காக மாற்றவோ குற்றவியல் செயல்முறையை பயன்படுத்த முடியாதுன்னோ, ஏனெனில் நீதிமன்றங்கள் தனி மனித ஒழுக்கத்தை பார்த்து தீர்ப்பு வழங்க முடியாது. வற்புறுத்துதல், ஏமாற்றுதல் அல்லது இயலாமையால் சம்பளம் பாதிக்கப்படும் இடங்களில் மட்டுமே சட்டம் தலையிடுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கவர், தனிப்பட்ட முரண்பாடுகளை தவறான நடத்தையாக சித்தரிக்க யாருக்கும் உரிமை இல்லை. உணர்ச்சி ரீதியான விளைவுகளை தீர்ப்பதற்கு சட்டத்தை தவறாக பயன்படுத்த முடியாதுன்னு குறிப்பிட்டவர், சமீப காலமாக இது போன்ற வழக்குகளை நீதிமன்றம் அதிகமாக கண்டு வருகிறதனோ, மனுதாரருக்கு எதிராக வழக்கு தொடர்வது என்பது சட்ட செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்றும் இந்த நீதிமன்றம் கருதுகிறது அப்படின்னு சொல்றதோடு இல்லாம மனுதாரர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து தற்போது உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாருங்க.